அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் நம்ம எதை பற்றி பார்த்தோம்னா, ரிக்வேத காலத்தில் அரசியல் சமூக உறவுகள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது ரிக்வேத காலத்தில் அதனுடைய அரசியல் சமூக அமைப்புங்கிறது எதை அடிப்படையாக கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டது. அது வேற ஒன்றும் கிடையாது. அப்பான்னா அப்பாவுக்கு அப்புறம் பையன், அவர் பையன் அப்படின்னு வரத்துக்கு பேர் தான் என்னது, இரத்த உறவு அடிப்படையானது. இப்போ உள்ள மாரி யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிற ஜனநாயக நிலையில் கிடையாது. இரத்த உறவு அடிப்படையிலானது. அப்போ ரிக்வேத சாரத்தினுடைய காலத்தில் வந்து அடிப்படை அழகு, அதாவது பேசிக் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குலம். அந்த குலத்தினுடைய தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குலபதி. பல குடும்பங்கள் சேர்ந்தது வந்து என்னது, கிராமம். அப்போ அந்த கிராமத்தோட தலைவர் யாரு, கிராமணி. பல கிராமங்கள் சேர்ந்த தொகுப்பு என்னது, விஷ். அதனுடைய தலைவர் யாரு, விஷயபதி. அப்போ இனக்குழுக்கள், இப்படிப்பட்ட பல இனக்குழுக்கள் சேர்ந்தது பேர் என்னன்னு சொல்றாங்க, ஜனா. அந்த இனக்குழுவினுடைய தலைவரை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ராஜன். இன்னொரு பேர் என்னன்னா ஜனசிய கோபா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மக்களின் பாதுகாவலர். உங்களை ஒரு 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம், ஜனசிய கோபா அப்படின்னு அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மக்களின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதணும். இப்போ அந்த பல இனக்குழுக்களினுடைய சேர்ந்த அரசுகள் தான் வந்து என்னன்னு சொல்றாங்க, ராஷ்டிரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இந்த பழங்காலத்தில் இருந்த அரசுகளாக என்னென்ன இனக்குழுக்கள் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பரதர், மத்தியசர், குரு அப்படிங்கிற பல இனக்குழுக்கள் இந்த ரிக்வேத காலத்தில் இருந்துச்சு. நன்றி, வணக்கம்.